ஒருத்தரோட ஜாதகத்தை மாத்திர முடியுமா? ஒருத்தரோட கிரக அமைப்புகளை மாத்திர முடியுமா? கிரகங்கள் இல்லாம ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எதுவுமே இல்லை. கிரகங்கள் நட்சத்திரங்களோட தொடர்பு இல்லாம எதுவுமே இல்லை. இதனுடைய தாக்கங்களில் இருந்து நம்மளை பாதுகாப்பா வச்சு ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமா? 100% முடியும். குருவே சரணம். ஒருத்தரோட ஜாதகத்தை மாத்திர முடியுமா? ஒருத்தரோட கிரக அமைப்புகளை மாத்திர முடியுமா? எனக்கு சனி பாதிப்பு, எனக்கு சனி சரியில்லைங்க, எனக்கு குரு பயிற்சி சரியில்லைங்க, எனக்கு இந்தந்த கிரகங்கள்ல என் வாழ்க்கையில ரொம்ப மோசமா இருக்கு, என் வாழ்க்கை அதனால தான் இப்படி போகுது. கிரகங்கள் இல்லாம ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எதுவுமே இல்லை. கிரகங்கள் நட்சத்திரங்களோட தொடர்பு இல்லாம எதுவுமே இல்லை. இதனுடைய தாக்கங்களில் இருந்து நம்மளை பாதுகாப்பா வச்சு ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமா? 100% முடியும். ஏன்னா உலகம் பாத்தீங்கன்னா ஜாதகம் ஜோசியம்னா பயந்துருவாங்க. ஏன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி எப்படா வருது, நம்ம கிரகம் நமக்கு அது எந்த இடத்துல இருந்து வேலை செய்யுது, நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு பார்வை. அப்படி இருக்கும்போது நான் இல்லைங்க சனி எல்லாம் சாதகமாக்கிடலாம், குருவை நமக்கு சாதகமாக்கிடலாங்கிற வார்த்தையெல்லாம் எடுபடுமா அப்படின்னு கேட்டா இதை தொடர்ந்து பொறுமையா பாருங்க, சத்தியமா எடுபடும். கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் சொன்ன அதே சித்தர்கள் தான் அதை ஜெயிச்சு, உங்களுக்கே ஒரு பாட்டு சொன்ன ஞாபகம் வரும் பாருங்க, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், இதெல்லாம் என்ன என்னையா பண்ணிரும் அப்படின்னு கேட்டவங்க நம்ம முன்னோர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை எதையோ மாத்தி விடுறதுக்கான டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். சரி, மாத்திர முடியுமா? அப்படி ரொம்ப பிராக்டிக்கலா மாத்திர முடியுமா? சித்தர்களுக்குன்னு ஒரு பேசிக்கா ஒரு கொள்கை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். இந்த பூமியை சுத்தி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் வேவ் மாதிரி ஒரு காந்த அதிர்வலைகள் அப்படிங்கிறது இந்த பூமி மேல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த காந்த அதிர்வலைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகங்கள் நட்சத்திரங்கள் வான்மண்டலத்திலிருந்து வரக்கூடிய அதிர்வை எல்லாம் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் மணிக்கு மணி அந்த காந்த அதிர்வலைகளுடைய அந்த அளவு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஏறி இறங்கி அதனுடைய அந்த அது உருவாக்கக்கூடிய அந்த வரைபடம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சக்தி என்ன ஆகும்னா மணிக்கு மணி மாறிக்கிட்டே இருக்கும். எதன் அடிப்படையில் அப்படின்னா, அந்த கிரகங்கள் வெளிப்படுத்தக்கூடிய கதிர்வீச்சு நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய கதிர்வீச்சின் அடிப்படையில் அந்த காந்த புலனுடைய அந்த தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா பூமி மேல அந்த காந்த புலம் எப்பயுமே ஒரு வரைபடம் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நாம கருவாக உருவாகிறோம். உருவான உடனே நம்ம பெத்தவங்க அவங்க முன்னோர்கள் சொல்லக்கூடிய அந்த டிஎன்ஏ நம்ம பாடியில வந்துருது. நம்ம முன்னோர்களுடைய கர்ம பதிவுகளை சுமந்து அந்த டிஎன்ஏ அந்த கருவுக்கு வந்துருது. இந்த கருவுக்கு பீனியலும் உருவாயிருது. இந்த பீனியலும் டிஎன்ஏவும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உருவாகக்கூடிய நேரத்தில் இந்த பூமிக்கு மேல ஒரு காந்த புலம் அப்படின்னு சொல்றமே, அது அந்த நேரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பக்கத்துல இருந்து அதிர்வலைகளை கொடுத்துச்சோ அதன் பிரகாரம் உருவாச்சோ அதை அப்படியே பிரிண்ட் எடுத்த மாதிரி உள்ள சேவ் பண்ணி வச்சுக்கும். இதுக்கு பேர் தான் ஜாதகம். அப்ப நீங்க கட்டத்துல பாக்குறீங்களே, 3வது இடத்துல சூரியன், 5வது இடத்துல சந்திரன், 7வது இடத்துல சனின்னு எல்லாம் பாக்குறீங்களே, அது நீங்க பார்த்து பயப்படுறதுக்கு இல்ல. நீ பிறக்கும் போது அந்த 360 டிகிரி பாகையில கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்து என்ன பவரை கொடுத்திருக்குது, எதை நீ பிரிண்ட் எடுத்து உள்ள வச்சிருக்கன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை பார்த்து நீ பயப்படுறதுக்கு இல்ல. ஐயா நீ பிறக்கும் போது ஒண்ணும் இல்லையா, 60வது டிகிரி பாகையிலிருந்து சூரியனோட கதிர்வீச்சு வந்துச்சு, 120வது டிகிரி பாகையிலிருந்து செவ்வாயோட கதிர்வீச்சு வந்துச்சு. இந்த பாகையிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அயன் இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும். இந்த பாகையிலிருந்து வர கதிர்வீச்சு மெக்னீசியம் காப்பர் அஃபெக்ட் பண்ணும். இந்த மெக்னீசியமும் காப்பர் இந்த உடம்புலையும் குணத்துக்கும் இந்த இடத்துல இருக்குது. இந்த அயன் உடம்புல இன்ன இது வலிமையாக காரணமா இருக்கு, இன்ன குணம் இதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு உங்க உடம்ப பத்தின ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்கு பேர் தான் ஜாதகம். இப்ப பாருங்க, ஒரு வீடை கட்டணும்னு ப்ளூ பிரிண்ட் ஒண்ணு வச்சிருக்கீங்களா? இந்த வீட்டுல பாத்ரூம் எங்க இருக்கு, சமையல் கூடம் எங்க இருக்கு, பெட்ரூம் எங்க இருக்கு, வயரிங் கனெக்ஷன்ஸ் எந்த பக்கம் போகுது, எங்க செப்டி டேங்க் இருக்குது, இந்த எல்லா டீட்டெயிலையும் நீங்க எதுல பார்க்க முடியும்னா ப்ளூ பிரிண்ட்ல பார்க்கலாம். அப்போ ஒரு மனுஷனோட ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஜாதகம்.
நீ பிறந்தப்ப இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் பூமிக்கு மேல எந்தெந்த டிகிரி பாகையில் இருந்து தன்னுடைய கதிர்வீச்சை கொடுத்துச்சு, காந்தபுலம் உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். இது ஏத்துக்கிட்டு என்ன ஆயிருது, அது அப்படியே இம்பிரிண்டிங் மாதிரி உள்ள வந்து பதிவு பண்ணி வச்சுக்குது இந்த பீனியலும் டிஎன்ஏவும். அதன் பிரகாரமே அது செயல்பட ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருக்கு ஓஎஸ் போடுறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் போட்டு சாஃப்ட்வேர் போடுறீங்க இல்லையா, போட்டதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டம் ஓஎஸ் போட்டிருக்கீங்கன்னா அந்த ஓஎஸ் அடிப்படையில் மட்டும்தான் செயல்படும். இப்போ விண்டோஸ் 11 போட்டிருக்கேன், விண்டோஸ் 13 போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க போட்டிருக்கிற ஓஎஸ் அடிப்படையில் அந்த சிஸ்டத்தினுடைய செயல்பாடு இருக்கும், அவ்வளவுதான். ஓஎஸ் மாற்ற முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. சிஸ்டத்தோட செயல்பாடு எனக்கு திருப்தி இல்லைன்னா அந்த ஓஎஸ் தூக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஓஎஸ் நான் போட முடியுங்கிறது உண்மைன்னா, இங்கேயும் அந்த டிஎன்ஏலையும் அந்த பீனியல்லையும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்ட் எடுத்து ஒன்ன சேவ் பண்ணி வச்சுச்சே ஓஎஸ், அதை தூக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதுக்கு எப்படி வேலை கொடுக்கணுங்கிறது ஒருத்தருக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சனி வந்து சரியானபடி இந்த டிகிரி பாகையில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, சூரியன் வந்து சரியான டிகிரியில இருந்து உங்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்கல, உடம்புல இருக்கிற மெக்னீசியம் காப்பர் கண்டென்ட் குறையுது, அப்ப கண்ணுல அஃபெக்ட் ஆகுது, சூட்டுல அஃபெக்ட் ஆகுது, குணம் இப்படி மாறுது. தெரிஞ்சு போச்சு எனக்கு. சூரியன் பாதிப்புன்னே சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா, இல்ல மெக்னீசியம் காப்பர் கண்டென்ட் அதிகப்படுத்தி அதன் மூலமா உடம்புக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கி குணத்தை மாற்றி வாழ்க்கையை சாதகமான சூழ்நிலைக்கு மாத்துவீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு அந்த தனிமத்தினுடைய கண்டென்ட் அது வச்சிருக்குது. அத நம்ம சித்தர்கள் பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதியில பிரபஞ்சம் உருவானப்ப கிரகங்களும் நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு மூலக்கூறு இருந்திருக்கும் இல்லையா, அது உருவாகிறதுக்கு காரணமான மூலக்கூறுன்னு, அந்த மூலக்கூறுகளும் நம்ம உடம்புல இருக்கிற மூலக்கூறுகளும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படிங்கிற வார்த்தையுமே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கிரகங்களுக்கு உருவானதுக்கு காரணமான மூலக்கூறுகளும் நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்கு காரணமான அந்த மூலக்கூறுகளும் நம்ம உடம்புல இருக்கிறதும் ஒண்ணுங்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ அங்க அயன்ல பிரச்சனை, அது ரிசீவ் ஆகிற இடத்துல பிரச்சனைனா, செவ்வாய் வந்து ரிசீவ் ஆகிற இடத்துல பிரச்சனைனா இங்க அயன்ல பிரச்சனை ஆகுதுன்னு அர்த்தம். அயன்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகம், வீரம், அந்த ஒரு தனித்துவமான துணிச்சல், ஆரோக்கியம், இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அயன் வந்து முக்கியமானதா இருக்குது. இப்படி கிரகங்களிலிருந்து வரக்கூடிய மூலக்கூறு, இப்ப செவ்வாய்னா எப்படி அயன் சொல்றோமோ, சூரியன்னா எப்படி மெக்னீசியம் காப்பர் சொல்றோமோ, இது அத்தனையும் நம்ம உடம்புலயும் இருக்கு. இந்த டெக்னிக் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, மூச்சினால, மந்திரத்தினால, முத்திரையினால இந்த காப்பர் கண்டென்ட், அயன் கண்டென்ட் நம்மளால உடம்புல அதிகப்படுத்திக்க முடியும். அந்த கதிர்வீச்சை நம்மளால நல்லா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அந்த ப்ளூ பிரிண்டை மாத்திட்டு ப்ளூ பிரிண்டை மாத்திக்கவும் முடியும். யோசிச்சு பாருங்க. எல்லாம் சொல்றீங்க, இதெல்லாமே கிரகத்தோட அடிப்படையில் எங்க வாழ்க்கையில நடக்கும், மாற்ற முடியாது, நீங்க தான் சொல்றீங்க. ஆனா அதே இடத்துல நீங்க கோவில்களை பாட்டு பாடுறீங்களே, நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும், இந்த பாட்டை யாரு நானா பாடுனேன்? அவர் தைரியமா சொல்றாரு, நாளை என்னையெல்லாம் நேரங்காலம்லாம் என்னையா பண்ணிரும், கிரகங்கள்லாம் என்னையா பண்ணிரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னையும், குமரேசர் இருத்தாலும் என்றும் குமர நிலையுடன் இருக்கக்கூடிய ஒருவனுடைய இரு தாளையும் பிடிச்சு அவனை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்டே மாறி போயிரும். அவன் இஷ்டப்படி அதை அமைச்சிக்க முடியுங்கிற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க. நமக்கு தெரியலைங்கிறதுனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நான் இன்னும் தெரிஞ்சுக்கலைங்கிறது தான் அர்த்தம். இந்த மண்ணு வந்து நான் சொல்றது, இந்த பாரத தேசம் உலகம் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு கலாச்சார பின்னணியை வச்சிருந்தது. அதனால தான் கண்ட நாய்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இது சுத்த பொய், இது அறியாமை, இது மூட நம்பிக்கை அப்படின்னு நம்மளை வந்து சொல்றாங்க. அதுக்கு ஒரு வகையில ஒரு சிலர் வந்து அதனுடைய உண்மையை நமக்கு உணர வைக்காம போனதும் ஒரு காரணமாகவும் போயிருச்சு. நம்ம கல்ச்சர் எப்படிப்பட்டதுன்னா, ஆரோக்கியம் போனா திரும்ப எடுக்க முடியும், முதுமையை இளமைக்கு மாற்ற முடியும், எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்காங்க. மரணத்தை தள்ளி வைக்க முடியுங்கிற வரைக்கும் சொல்லி வச்சதோட இல்லாம வாழ்ந்து காட்டின ஒரு மண் இது. அது எப்படிங்க அந்த நமக்கு தெரியலைங்கிறதுனா அது இல்லாம போயிடும். அப்ப இனிமே வந்து கிரகங்களை பத்தின பயம் நமக்கு தேவையா? 100% தேவையில்லை. ஒரு கிரகம், அந்த கிரகத்திற்கு உண்டான தனித்துவம் என்ன, அது நம்ம உடம்புல எப்படி இருக்கு,
இந்த ரகசியத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கோணத்துல நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இனிமே அந்த கிரகம் எந்த பாகையில இருந்தா நமக்கு என்னப்பா, அதை ஸ்டிமுலேட் பண்ற அந்த முக்கியமான பார்ட்டை உள்ள தொடுவோம். அதுக்குன்னு உள்ள மந்திர பீஜம் என்ன, அதுக்குன்னு உள்ள முத்திரை என்ன, அதுக்குன்னு உள்ள அந்த தனிமம் அயனா, மெக்னீசியமா, காப்பரா, சோடியமா என்ன வேணும், அதை இன்க்ரீஸ் பண்றது எப்படி, அதன் மூலமா குணத்தை மாத்துறது எப்படி, அதன் மூலமா பலனா நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறது எப்படி தெரிஞ்சிடும். இனி எப்படி நீங்க கிரகத்தை ஜெயிக்காம இருக்க முடியும்? ரொம்ப ஈஸிங்க, எல்லாமே நம்மளால முடியும். கொஞ்சம் ஆர்வம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். அந்த ஆர்வம் உங்களுக்கு வழியை காட்டும், வாழ்க்கையை ஜெயிச்சிடலாங்க. ஜாதகங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட், அவ்வளவுதான். ஐயையோ இனிமே இப்படித்தான் அப்படிங்கிற பயமே நமக்கு தேவையில்லை, ரொம்ப சாதாரணம். பயம் இல்லாம அதை தூக்கி பாருங்க, ப்ளூ பிரிண்ட்டை மாத்திர முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு தானாவே வரும். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும், இந்த வார்த்தைய ஒரு தடவை இல்லை 100 தடவை திரும்ப திரும்ப பாருங்க, 100 விதமான அர்த்தங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் சித்தரோட பேசிக் கான்செப்ட். தொட்டு பாருங்க, ஜெயிச்சிடலாம். குருவே சரணம்.